friends, welcome to Rasi tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Rasi tips சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன டிப்ஸ்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வெயில் சீசன்ல ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. ஒரே வேர்வை ஸ்மெல்லாவே இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு குளியல் பொடி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த குளியல் பொடி போட்டு நீங்க ஒரு டைம் குளிச்சிட்டாலும் அன்னைக்கு ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளியல் பொடியை நம்ம ரெகுலராக போட்டு குளிச்சுட்டு வரும்போது நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகலாம். அதை நீங்கள் நல்லா மாற்றம் தெரியும் பார்க்கலாம். முகத்தில் இருக்கிற பரு, கரும்புள்ளி, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் கிளைமேட்டில் ஒரு சில பேருக்கு அலர்ஜி மாதிரி ஸ்கின்னெல்லாம் கட்டி கட்டியாக வந்துடும். அந்த கட்டியுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த குளியல் பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குளியல் பொடிக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு முகத்துக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கடலப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கடலப்பருப்புனா 1/4 கிலோ அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம். பாசி பயிர் சேர்க்கறதுனால முகம் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவிங்காகவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பாசி பயிரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த குளியல் பொடியை நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வண்டு வைக்காமல் யூஸ் பண்ணிக்க முடியும். பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பவுடரோட நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா இலைகள் தான். புதினா நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள். புதினா இலைகளில் பழுப்பு இலை, அந்த புதினாவோட காம்பெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வெறும் இலைகள் மட்டும் வச்சுக்கலாம். இந்த இலைகளை நம்ம வெயிலெல்லாம் வச்சு காய வைக்கக்கூடாது. வீட்டிலையே நிழலில் காய வைங்க. நீங்கள் அலசுகிற மாதிரி இருந்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா அதில் ஈரத்தெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இலை காய்ச்சலாக காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் புதினா இலைகள் கொஞ்சம் போல் ஒரு கையளவுக்கு எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ இந்த காஞ்சிருக்கிற புதினா இலைகளை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலப்பருப்பு பாசி பயிரோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த குளியல் பொடி வெயிலில் காய வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால குளியல் பொடி நல்லா சூடாக இருக்குது. இதே சூடோடு நீங்கள் டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். குளியல் பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சலிச்சிட்டு ஈரமே இல்லாத ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக அந்த டப்பாவில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் குளியல் பொடி எடுக்கிறப்ப ஈரக்கையோடு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமே அந்த குளியல் பொடி கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் எப்போதுமே குளியல் பொடி எடுக்கும் போது ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குளியல் பொடியை நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் இந்த குளியல் பொடி மட்டுமே போட்டு குளிக்க பிடிக்கும்னா இந்த குளியல் பொடி மட்டுமே போட்டு நீங்கள் குளிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி போட்டு குளித்த மாதிரியே இருக்காதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போதும் எப்படி குளிப்பீங்களோ அதே மாதிரி சோப் போட்டு குளித்து முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த குளியல் பவுடரை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போதைக்கு குளியல் பொடியில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறத விட குளிக்க போகிறதுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த குளியல் பொடியில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுட்டு அந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி குளிச்சிருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் தொடர்ச்சியாக குளிச்சுட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த குளியல் பொடியில் நம்ம புதினா இலைகள் சேர்த்துருக்கனால குளியல் பொடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இது போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல்லு துளி அளவு கூட இருக்காது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பரு இருக்கிறவங்களுக்கு பரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. கரும்புள்ளி இல்லாமல் முகம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக க்ளோவிங்காக நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இந்த குளியல் பொடி போட்டு நீங்கள் ரெகுலராக குளிச்சுட்டு வரணும். இல்லை உங்களுக்கு போட்டு ரெகுலராக குளிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 டைமாவது இந்த பவுடர் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நல்ல கலர் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.